ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு காரசாரமான பீர்க்கங்காய் தோலை வச்சு பண்ணக்கூடிய ஒரு பச்சடி. ஸோ பீர்க்கங்காய் தோலை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது டிசானோவோட வெர்ஜின் கோகோனட் ஆயில். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஒரு ஃப்ரையிங் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரையிங் பேன் அண்ட் கோகோனட் ஆயிலோட லிங்க் கீழே கொடுக்குறேன். இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வரமிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தக்கன வரமிளகா, பூண்டு அவ்வளவும் போட்டு நல்ல ஒரு 1 மினிட் போல் சாட்டே பண்ணிடுங்க. சாட்டே பண்ணிவிட்டு இந்த வறுத்ததை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போது அந்த பேனில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஓவர் ஆயிலே போதும் உங்களுக்கு. அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் தோலை போட்டு 3-4 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணி குக் பண்ணிடலாம். ஸோ பீர்க்கங்காய் நீங்கள் காய் வாங்கும்போது அதோட தோலை சீவி எடுத்துட்டு அதை வச்சு இந்த மாதிரி சட்னி பண்ணுங்கள். அந்த பீர்க்கங்காய் காயை வச்சு நீங்கள் சப்ஜி, கறி அந்த மாதிரி பண்ணலாம். நான் நேற்று போட்ட வீடியோவில் பீர்க்கங்காய் சப்ஜி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். 2-3 மினிட்ஸில் நம்மளோட பீர்க்கங்காய் தோல் நல்லாவே வெந்துடும். ஸோ வெந்ததுக்கு அப்புறமாட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி மாற்றிடுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது அகாரோவோட மிக்சி ஜார். இதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். இது அகாரோ நியூட்ரி பிளெண்டர். ஸோ அதில் பீர்க்கங்காய் தோல், அப்புறம் நம்ம வறுத்து வச்ச அந்த கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டுட்டு புளி, வெல்லம், உப்பு இவ்வளோ 3 போட்டு தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி நல்ல ஸ்மூத்தாட்டு, அதாவது ரொம்ப ஸ்மூத்தாக தேவையில்லை, ஓரளவுக்கு திக்கான ஒரு சட்னி இல்லைன்னா துவையல் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் வரமிளகா வெண்ணெய் போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதுதான் தாளிப்பு. ஸோ இப்போ நம்ம பீர்க்கங்காய் மிக்ஸ்சர் அது எல்லாமே கூல் ஆனதுக்கப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துருங்க. உங்களுக்கு இந்த சட்னி பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி திக்கான ஒரு துவையல் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் தோசைக்கெல்லாம் சர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கூடுதலே ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் இது ரைஸ் கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். அதனால் நான் துவையல் மாதிரி கெட்டியாக தான் பண்ணியிருக்கேன். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தாளிப்பை மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பீர்க்கங்காய் துவையல் ரெடி. இதை நீங்கள் லிக்விட் கொஞ்சம் ஊற்றி பண்ணிங்க அப்படின்னா இது பீர்க்கங்காய் சட்னி மாதிரி இருக்கும், தோலோட சட்னி. அதை நீங்கள் இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.